தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர், தமிழக அரசியல் களத்தில் இரண்டொரு நாளாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, ஒரு பேசு பொருள் என்ன அப்படின்னா, பிரபாகரன் சீமான் இவங்களுடைய ஃபோட்டோ வெட்டி ஒட்டப்பட்டது, ஒரு ஃபோட்டோஷாப் செஞ்சது அப்படின்ட்டு ஒரு வாக்குமூலமாக ஒரு இயக்குனர் கொடுத்திருக்கிறார். தொடக்க காலத்தில் இருந்து இந்த ஈழ அரசியலை நன்கு அறிந்தவர், களத்தில் நின்று பார்த்தவர், உங்களுடைய பார்வை ஃபாதர்? சீமான் அவர்களுக்கும் ஈழத்தமிழ் விடுதலை போராட்டத்திற்கும் கடுகளவும் தொடர்பு இல்லை. இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1995ஆம் ஆண்டு இடப்பெயர்வு சுமார் 7 லட்சம் மக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னி நோக்கி அகதிகளாக புறப்பட்ட அந்த ஒரு பெரும் இடர். அப்போது சீமான் எங்கே இருந்தார்? வன்னி பரப்பில் பொருளாதார தடைகள், அன்றாடம் இராணுவ தாக்குதல்கள், நெருக்கடிகள் என்று 2000ஆம் ஆண்டு ஆனையிறவை புலிகள் முற்றுகையிட்டு தகர்க்கின்ற வரை எங்கு இருந்தார்? அங்கு இருந்த மக்களினுடைய பிரச்சனைகளை அவர் மேடையில் பேசினாரா? உலக அரங்கில் முழங்கினாரா? எங்குமே இருக்கவில்லை. அல்லது அமைதி பேச்சுவார்த்தையின் காலத்தில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது? எதுவுமே இல்லையே. ஈழம் தொடர்பான கருத்துருவாக்கங்கள் அல்லது 2005இல் ஈழ விடுதலை போராட்டம் நெருக்கடிக்கு உள்ளாகி மீண்டும் போர் வெடித்து அவர்கள் ஒரு பலவீனங்களோடு போர்க்களத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஏதேனும் ஒரு வகையில் இவர் ஈழ விடுதலை போராட்டத்திற்காக ஈடுபட்டிருந்தாரா? இல்லை. அல்லது நாம் தமிழர் கட்சியை அவர்தான் தொடங்கினாரா? நாம் தமிழர் கட்சிக்கான முதல் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது நான். இரண்டாவது கூட்டத்திற்கு, மூன்றாவதுக்கு 4, 5 கூட்டங்கள் கன்வீனர் என்று அழைப்பு விடுத்து முதல் கூட்டம் இங்குதான் நடைபெற்றது. அடுத்தடுத்தது மணிவண்ணன் ஐயா அவரை ஒரு தலைமையாக வைத்து, அப்போதெல்லாம் எந்த உரையாடல்களுக்கும் அவர் வந்தவர் அல்ல. அது ஒரு ஒரு இந்திய உளவு அமைப்பு. என்னுடைய கணிப்பின்படி இந்த பாசிபிகேஷன் என்று சொல்வார்கள். ஒரு பெரும் அழிவு நடக்கிற போது அந்த அழிவுக்கு பிந்தைய எழுச்சி ஒன்று வரும். அந்த எழுச்சியை மட்டுப்படுத்துவதற்கும் சமன்படுத்துவதற்கும் அது அடிப்படையில் ஒரு நீங்கள் ரஜினிகாந்த் சினிமா பார்க்குற மாதிரி, அந்த சினிமாவில் அவர் அநீதியை ஒழிச்சிடுவார் இல்லைங்களா? அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்பா, தீமை அழிந்து விட்டது, திரையில் தீமை அழிந்து விட்டது, உடனே அந்த நிம்மதியில் இவங்க வெளியே வருவாங்க. அதே போலத்தான் ஈழ விடுதலை போராட்டத்தையும் ஒரு ஆசுவாசப்படுத்தும் ஒரு ஆள் ஒன்று வேண்டும் என்று கண்டெடுக்கப்பட்ட ஒரு ஆள் தான் திரு சீமான் அவர்கள். உண்மையில் நாங்கள் அந்த முயற்சி எடுப்பதற்கு அதுக்கு முன்னாடி நான் ஈழ விடுதலை போராட்டத்தோடு என்னுடைய பயணம் என்ன, ஏன் இன்றும் அதை பேசிக் கொண்டிருக்கிறேன், இவ்வளவு அவதூறுகள் அவமானங்களை சந்தித்த பிறகும் என்றால், நான் வெரிட்டாஸ் என்கின்ற ஒரு வானொலிக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அதுவரை எனக்கு ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய தாத்பரியங்கள் முழுமையாக தெரியாது. ஆனால் ஒரு போராட்ட ஆதரவாளன், ஒரு மாணவ ஆதரவாளனாக 80களுக்கு பிந்தைய காலத்திலிருந்து ஈழ மேடைகளில் என்ன பேசப்படுகிறது, அவை பற்றி எழுதப்படுவது, கவனிப்பு, ஆதரவு என்று 95இல் நான் யாழ்ப்பாண இடப்பெயர்வு நிகழ்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் நான் அந்த வானொலிக்கு பொறுப்பு எடுக்கிறேன். அந்த மக்களினுடைய துன்பங்கள் அவை கடிதங்களாக நேரில் எழுதப்படுகின்ற அந்த ஒரு 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 அனுபவம் தான் என்னை ஒரு தீவிர ஆதரவாளனாக மாற்றுகிறது. அந்த இடப்பெயர்வின் போது அந்த மக்கள் எங்கு செல்ல வேண்டும், எங்கு அவர்கள் புகலிடம் தேட வேண்டும், எப்படி அவர்கள் நோய் நொடிகளில் இவற்றிலெல்லாம் ஒரு வழிநடத்துதல் தந்த ஒரு வானொலியாக அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மக்களினுடைய குரலை உலகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு வானொலியாக அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மக்களின் வாழ்வோடு அகதிகளாக சேர்ந்த பிறகு வன்னி பரப்பில் அவர்கள் பொருளாதார தடையிடப்பட்டு தகர்க்கப்பட்ட போதாக இருக்கலாம். ஒரு தணிக்கை திரை ஒன்று இருந்தது. இப்போ அந்த ஊரில் அப்போது பெட்ரோல் கிடையாது, மண்ணெண்ணெய் தடை செய்யப்பட்டிருந்தது, மெழுகுவர்த்தி கூட தடை செய்யப்பட்டிருந்தது. அப்படின்னா 7 மணி 8 மணி ஆச்சுன்னா இருட்டு தான். திடீர்னு ஒரு கிராமத்தில் இவன் மிலிட்ரி போர் தொடுக்கிறான் அல்லது ஷெல்லிங் ஆரம்பிக்கிறான்னா மக்கள் ஓடுவாங்க.
இருளில் யார் எங்கு ஓடுவார்கள் என்பது தெரியாது. காலையில் பார்க்கிற போது தந்தை ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம், பிள்ளைகள் இருக்கும். தொலைபேசி தொடர்பு கிடையாது, தபால் தொடர்புகள் அந்த பகுதிக்கு கிடையாது. அப்போ நாங்கள் இந்த வானொலியில் உறவு பாலம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தொடங்கி, இப்படி சிதறண்டு போனவர்கள் எங்கிருந்தாலும் எழுதலாம். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராமேஸ்வரம் கேம்ப்லேருந்து சங்கவை அப்படின்னு இது உண்மையில் நடந்தது. என் பெயர் சங்கவை, நான் கிளிநொச்சி ஒரு ஊர் சொல்லி, இந்த ஊர் என் அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, இப்போ எங்கே போனோன்னு தெரியல, இந்த நாளில் நடந்த ஷெல்லிங்கில் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். இதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண, அதை அவங்க ஒரு ஃபாதர்கிட்ட எழுதி கொடுத்து, அந்த கடிதம் எங்களுக்கு வந்து சேர ஒரு 3 மாதம் ஆகிடும். அதனால் அந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ரெட் கிராஸ், அகதிகள் உயர் ஆணையம் இவற்றோடெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தை திரும்ப ஒன்று சேர்க்கிற வேலை செய்வோம். அப்படி என்னுடைய காலத்தில் மட்டுமே நான் 4500க்கு மேலான குடும்பங்களை ஒன்று சேர்த்திருக்கிறேன். உலகம் முழுவதும் சென்று ஒரு 2 ஆண்டு காலம் அங்கு ஒரு 25,000 பிள்ளைகளுக்கு உணவிட்டோம். பசிப்பிணி அறப்போர் தவிர்ப்பு அறப்போர் இயக்கம் என்று உலகம் முழுவதும் தமிழர்களை ஒருங்கிணைத்து, அப்போதெல்லாம் பணம் நேரடியாக அனுப்ப முடியாது, வெவ்வேறு வழிகளில் தான் எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு, அதனால் இன்றைக்கும் அந்த சங்கடங்கள், அதனாலான சங்கடங்கள் இன்றும் எங்களுக்கு தொடர்கிறது, எனக்கு தொடர்கிறது. எங்களுக்குன்னு சொல்றது என்ன, அந்த காலகட்டத்தில் 96, 7, 8 காலப்பகுதியில் ஒரு 25,000 பிள்ளைகளை இன்றைக்கு ஒருவேளை உலகப் பரப்பில் இருந்து அவதூறு எழுதுகிற பல ஈழத்தமிழர்கள் அந்த அறப்போர் இயக்கத்தால் காப்பாற்றப்பட்டவர்களாக கூட இருக்கலாம். இன்று உலகம் முழுவதும் சென்று வசதியாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு பன்னிப்பகுதியில் இருந்து சென்றிருந்தால் அவர்களுக்கு உணவிட்ட ஒரு சிறிய பணியில் எங்கள் குரலும் இருந்திருக்கும். அப்போ அந்த நிதிகளை திரட்டி அனுப்புவதில் உள்ள பல சிரமங்கள் உண்டு. அந்த சிரமங்கள் சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்காது. அதனாலேயே இன்றும் நான் சில நாடுகளுக்கு பயணப்பட முடியாது என்கின்ற எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து இப்படி அந்த மக்களின் வாழ்வோடு நடந்த ஒரு வழிப்பயணம். நான் அதற்கு பிறகு வைகோ அவர்களோடு தான் அந்த வெரிட்டாஸ் வானொலியை விட்டு வந்த பிறகு நான் அரசியல் பயணம் என்பது இருந்தது. ஆனால் 2006 அவர் கட்சி மாறுகின்ற போது, கட்சியின் அணி மாறுகிற போது எங்களுக்கு தெரியும் என்றால் அரசியல் படித்தவன் நான், மூலோபாய விஞ்ஞானமும் படித்தவன், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் படித்ததுனால அந்த அணிமாறுதல் என்பது காங்கிரசினுடைய கரங்களை திமுக கூட்டணியில் வலுப்படுத்தும். அதிகமான தொகுதிகள் காங்கிரசுக்கு கிடைக்கும், வெற்றி பெறவும் செய்வார்கள். கலைஞர் காங்கிரஸை சார்ந்து இங்கு தன் பெரும்பான்மைக்காக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது ஈழ விடுதலை போராட்டத்தை பெரிதாக பாதிக்கும் என்று உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் எப்படியாவது வைகோ அவர்களுக்கு, இதெல்லாம் வைகோவுக்கு தெரியாது, நாங்களே ஒரு ஆர்வலர்கள் தானே, இன்றும் அப்படித்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இனத்திற்காக சிந்திக்கிறவர்கள் அப்படித்தான் இயங்க வேண்டும். கட்சியில் சேர்ந்து ஒரு பதவியை பிடிப்பதோ ஒரு இடத்திற்கு போவதோ அல்ல. அப்போது எப்படியாவது ஒரு 3-4 தொகுதியை வாங்கி கொடுத்து வைகோவை இந்த அணியில் தக்க வைத்து ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அப்போது கனிமொழி அவர்களை சந்திக்க நான் தலைப்பட்டது. கனிமொழி அவர்களை அதற்கு முன்னால் ஃபெட்னா என்கின்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினுடைய ஒரு விழாவில் நான் டல்லஸ் டெக்சஸ் நடந்தபோது சந்தித்து அவரிடம் எண் வாங்கியிருந்தேன். அவர் வழியாக கலைஞர் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதும், பட் அப்போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, சரி நாங்கள் எக்ஸ்ட்ரா சீட் கொடுத்துட்றோம் அவருக்கு, வைகோ அவர்களுக்கு, அவர் நீங்கள் கூட்டு வந்துடுவீங்களா அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு நம்மகிட்ட விட அன்னைக்கு இருக்கலை. அவர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா வைகோ அவர்களினுடைய அந்த முடிவு ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய அழிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அப்போ அப்படித்தான் திமுக பக்கத்தில் வரோம், ஒரு டிராவல், சென்னை சங்கமம் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் அப்படி நடக்குது. இப்போ 2009 போராட்டம் ஒரு முற்றுகைக்குள்ளாகிறது, நெருக்கடிக்குள்ளாகிறது. ஒன்றிய அரசு ஒரு முடிவெடுத்து விட்டது, உலக நாடுகள் இந்த போராட்டத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டன என்பதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் அதை எதிர்த்து தடுத்து நிறுத்துகின்ற ஒரு உள் முடிவு என்பது திமுகவிடம் இல்லை என்பதும் எங்களுக்கு தெரிந்தது. இது நான் வெளிப்படையாக பதிவு செய்துதான் ஆகணும். ஆனால் தான் நான் அடிக்கடி சொல்றது, திமுக என்பது அழிவை திட்டமிடவில்லை, ஆனால் அந்த அழிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஆத்மார்த்தமாக எந்த முயற்சியும் அது எடுக்கவில்லை. அப்படி தெரிஞ்ச ஒரு சூழல்ல தான் பொதுக்களத்தில் ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. ஒரு எழுச்சிக்கான ஒரு மக்கள் எழுச்சி பொதுக்களத்தில் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் தான் இன்றும் திமுகவிலேயே சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற மருத்துவர் எழிலன் அவர்கள், அதுபோல நிறைய பேர் இப்படியெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விவாதம் தான் நாம் தமிழர் கட்சி என்கின்ற விவாதம்.
அந்த நாம் தமிழர் என்கின்ற அந்த பெயரை முன்னெடுத்து வைத்ததே 3வது கூட்டம் மணிவண்ணன் ஐயா அவர்களினுடைய வீட்டில் நடந்த கூட்டத்தில் நான் தான் அந்த பெயரையும் நாம் தமிழர் என்று வைத்துக் கொள்ளலாமே என்று பெயரை முன்வைத்ததும் நான் தான். அப்போதெல்லாம் இவர்கள் ஆதரவாளர்கள் எங்கிருந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் அப்போ வந்து சென்னையில் ஒரு 2 லட்சம் பேர் திரட்டி ஒரு பெரிய எழுச்சியை காட்டுவோம் அப்படின்னு நாங்கள் எல்லாம் இங்கே களத்தில் பணி செய்து கொண்டிருந்த போது 6வது கூட்டம் மணிவண்ணன் ஐயா வீட்டில் நடந்தது. அப்போதான் சீமான் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் வந்து மதுரையில் அந்த கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. நாங்கள் சொன்னோம், மதுரையில் நடத்தினா தேசிய கவனம் கிடைக்காது, தேசிய கவனம் கிடைக்கணும்னா நீங்கள் சென்னையில் நடத்தினா தான் சரியாக இருக்கணும்னு அதெல்லாம் கேட்கல. அப்போது மதுரையில் தான் நடத்தணும் அப்படின்னாங்க. சரி, என்னன்னு ஒன்றுமே புரியலையே, யார் எப்படி திடீர்னு வந்தாங்க, ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. பட் அந்த மதுரை இதுக்கும் பணம் திரட்டி கேட்டாங்க. நானும் கொஞ்சம் பணம் எல்லாம் திரட்டி கொடுத்தேன், ஏன்னா ஏதாவது ஒன்று நடக்கட்டுமே. பட் அந்த மதுரை மாநாட்டிற்கு போன போது தான் எனக்கு தெரிந்தது அது ஈழ அழிவை, முள்ளிவாய்க்கால் படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அல்ல, அல்லது ஒரு கூட்டம் அல்ல. சீமானை ஒரு அரசியல் ஆளுமையாக கொண்டு வந்து நிறுத்துவதற்காக செய்யப்பட்டது. ஸோ என்னை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற பொழுது கொஞ்சம் ஒரு தீவிரமாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிப்பதில்லை. காரணம், அதுக்குள் இருக்கிற இளையர்கள் தமிழ் உணர்வால் உந்தப்பட்டவர்கள். அவங்களுக்கு இருக்கிற தமிழ் தேசிய உணர்வு உண்மையானது. தொண்டர்களில் அந்த கட்சிக்குள்ள RSS ஊடி இருக்கிறது, அது வேற ஒரு விஷயம். கடுமையாக நீங்க வந்து இப்ப நான் இந்த இதுக்கு கூட நீங்க பின்னாடி அவதூறுகள் பார்க்கலாம், பின்னூட்டம் வரும், நீங்க தெளிவா எடுத்துக்கலாம். ஒண்ணு, கொஞ்சம் கூட அரசியல் தெரியாத உலக பரப்பில் இருந்து கொண்டு ஒரு அரசியல் முட்டாள்களாக இருக்கிற ஒரு மன்னிக்கணும் அது சொல்றதுக்கு, முட்டாள்களாக இருக்கிற உலக அரசியலோ புவிசார் அரசியலோ பிராந்திய அரசியலோ எதுவும் தெரியாத ஒரு அரசியல் முட்டாள்கள். தனி மனித வாழ்வில் அவங்க அறிவாளிகளாக இருக்கலாம், ஒரு ஈழத்தமிழ் உலக பரப்பில் இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த நாம் தமிழர் கட்சிக்குள் ஊடுருவி விட்டு இருக்கிற RSS. ஆனா இவங்க தமிழ் தேசிய மாதிரி இது வந்து ஆனா நீங்க சொல்றதுல இருந்து ஒரு புள்ளிக்கு நகர முடியுது ஃபாதர். ஆனா உங்களை மாதிரியான குளத்துருமணி அவர்கள் போன்ற தீவிரமா தமிழ் தேசியத்தை கொண்டாடினவர்களுடைய மௌனம் கூட இப்ப நாம் தமிழருடைய இந்த எழுச்சிக்கு அவங்க பண்ணிருக்க கூடாது. குளத்தூர்மணி அவங்கதான் உண்மையான இந்த போராட்டத்திற்காக விலை கொடுத்து களத்தில் நின்று சாதாரண விலைகளாக கொடுத்தார்கள். அப்படி பார்த்தானா திமுக தலைமை தவறு செய்திருக்கலாம். தொண்டர்கள் எத்தனை பேர் எவ்வளவு வழக்குகள் எவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேதம் என்று எல்லா கட்சிக்குள்ளேயும் நிறைய பேர் நிறைய விலைகள் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த அவதூறுகளும் எதிர்வினைகளும் வந்தபோது நிறைய பேர் அமைதியாயிட்டாங்க. என்னால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா உண்மைங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, உண்மை இருக்கிறப்ப அந்த உண்மைக்காக நீங்க நிக்கல அப்படின்னா நீங்க ரொம்ப தவறானவங்க, ஒரு தவறான ஆளை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னு தான் அது ஆயிடுங்கிறதுனால தான் தொடர்ந்து நான் அதை பேசிட்டு இருக்கிறது. ஸோ அதனால நான் வந்து விமர்சிக்கிறப்போ வந்து அந்த தொண்டர்களை, நாம் தமிழர் தொண்டர்கள் உண்மையிலேயே தமிழையும் தமிழினத்தையும் நிலத்தையும் நேசிக்கிறவர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் தலைமையை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். நான் ஒரு அரசியலுக்கு வரக்கூடாது, நீ அரசியலுக்கு வாங்க. இப்போ விஜய் அவர்களை போலவோ விஜயகாந்த் அவர்களை போலவோ நீங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிங்க, நடத்துங்க. ஆனால் ஈழ விடுதலை அந்த தியாகங்களை நீங்கள் எடுத்து தாங்கிக் கொண்டோ அதை சுவீகரித்துக் கொள்வதற்கு கடுகளவும் உங்களுக்கு தார்மீகம் கிடையாது. ஏனென்றால் போராட்டத்தோடு நடந்தவர்களும் அல்ல, வளர்ந்தவர்களும் அல்ல. நீங்கள் உளவுத்துறையால் கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த முள்ளிவாய்க்காலுக்கு இப்போ அது இன்னைக்கு 15 வருஷத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு இல்லை. இப்போ அனுராக் குமார திசநாயக்கு இந்த புதுடெல்லிக்கு வரார் வெற்றிக்கு பிறகு. இதுவரை காலமும் ஆக குறைந்தபட்சம் 13வது சட்ட திருத்தம் என்பதை ஏனும் இந்தியா பேசி வந்தது இல்லையா. 13வது சட்ட திருத்தத்தை ஏனும் நீங்க கொடுக்கணும். ஏனென்றால் அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. இந்தியாவும் இலங்கையும் பூர்வாங்கமாக கைச்சாத்திட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் ஒரு மாகாண அரசு நில உரிமைகள் கொண்ட, நிதி திரட்டும் உரிமைகள் கொண்ட ஒரு மாகாண அரசு தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையாவது இந்திய அரசு பேசி வந்தது. இந்த வருஷம் பேசல. அதை கூட பேசலன்னா ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் இந்திய அரசியல் களத்திலிருந்தும் தமிழக அரசியல் களத்திலிருந்தும் எந்த அளவுக்கு விலகி போயிருக்கிறது, பலவீனப்பட்டு. அதுதான் உங்களுக்கு அடையாளம். நீங்கள் ஒரு யூடியூப் வச்சுட்டு அல்லது 4 வெப்சைட்டை வச்சுட்டு ஆவேசம் வீரவசனம் பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை.
அதைத்தான் நாம் தமிழர் கட்சியை வச்சு அவங்க செய்திருக்காங்க. இப்ப இந்த போட்டோ போட்டோ எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க ஒன்னும் அவரு தலைவரை பார்த்து இப்போ நம்மை பற்றி நமக்கும் தலைவருக்குமான உறவை பற்றி பேசுவது நமக்கு கூச்சமா இருக்கு. அதை சொல்லி நம்ம அரசியல் ஆதாயம் தேட போறோமோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஐயோ இதெல்லாம் எப்படி நம்ம இதை சொல்றது அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப கூச்சமா. ஆனா அவருடைய நெருங்கி பழகியவர்ல நீங்களும் மிக முக்கியமானவர். நீங்க எல்லாம் சொல்லாதனாலதான் வேறொரு ஆள் இது மாதிரியான ஒரு எங்களை எல்லாம் திட்டமிட்டு, அதாவது முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு பிந்தைய ஈழச் செயற்பாடுகளில் எங்களை போன்றவர்கள் இருக்கக்கூடாது என்று உளவுத்துறை விரும்பியது. அதனால் திட்டமிட்டே அங்க ஒரு பெரிய ஒரு அதுக்கு தான் உங்களுக்கு ஜூனியர் விடன் இருக்குது. இப்போ நீங்கள் ஜூனியர் விடனே எடுத்துங்களேன், எப்படி அவங்க சிதைச்சாங்கன்னா 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக நான் செயல்பட்டு வந்தேன். டாக்டர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற ஒரு ஒரு வாய்ப்புகள்லாம் இருந்தது. இந்த ஜூனியர் விடன் உளவுத்துறையால் உந்தப்பட்டு ஒரே ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க, கவர் ஸ்டோரி எழுதினாங்க, அரசின் ஆசி பெற்ற மர்ம மனிதர். அதில் எப்படி சித்தரிச்சாங்கன்னா, தமிழ்நாட்டில் புலிகளினுடைய மிக பயங்கரமான ஒரு ரகசிய ஆள்னா ஜெகத்கிஸ் பாருங்க. அதாவது அதிகாரத்திற்கும் நமக்குமான அந்த தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அது அப்படித்தான் நடந்தது. அதுக்கு பிறகு நடந்தது நான் எல்லாம் சொல்ல முடியாது, பட் அதான் நடந்தது. இதே ஜூனியர் விடன் 2009 அவசர கதியில ஈழத்து விடுதலைக்கு துரோகம் செய்தவர்கள் ஜெகத்கிஸ் பாருங்க, குமுத ரிப்போர்ட்டர், இவங்க எல்லாம் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. ஏதோ அந்த வெள்ளைக்கொடி ஏந்தி நடேசன் அவர்களை வர சொன்னதே நாங்கள் தான், இப்படி எவ்வளவு பொய்யான ஒரு அருவருப்பான பொய்களை எல்லாம் கொண்டு போய் நடத்துறது. இதெல்லாமே இந்த உளவுத்துறை, ஆர்எஸ்எஸும் இராணுவ அரசியல் அமைப்பு, இராணுவ உத்திகளால் வழிநடத்தப்படுகின்ற அமைப்பு. ஸோ இவங்கெல்லாம் திட்டம் போட்டு செய்தது. இந்த இதில் நீங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு பிந்தைய அரசியல் கதையாடல்களில் நாங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்திய உளவுத்துறை திட்டமிட்டு செய்த ஒரு வேலை. அதனால கொஞ்ச காலம் அப்படி விலையும் சரி என்னதான் நடக்குது பார்ப்போம்னு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் 2009 இன்னைக்கு 24 15 வருஷம் முடிஞ்சு போய் என்ன நடந்தது? தமிழகத்தின் சார்பில் ஒரு 1000 பேருடைய வாழ்வு அங்கே அட்லீஸ்ட் புனரமைக்கப்பட்டதா? மீள் கட்டுமானத்தில் தமிழகம் ஏதேனும் ஒரு வகையில் பங்கெடுத்ததா? உலகளாவிய ஈழ மக்களுக்கான அரசியல் தீர்வு என்கின்ற ஒரு உரையாடல், ஒரு கதையாடல், அதையாவது நாம் தமிழகத்திலாவது முன்னெடுத்தோம்? ஒன்றும் இல்லையே. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல் ஒரு 5-6% ஓட்டு வந்தது. அந்த 5-6% வைத்துக்கொண்டு அவங்க ஆர்எஸ்எஸ் ஃபண்ட் பண்ணுது, அவங்கள பெருசாக ஃபண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்களால் பணம் வாங்க முடியுது. இப்போ 2 குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரு கட்சியில் டிஎம்கே ஒரு ஆளை நிறுத்துதுன்னா, ஏடிஎம்கேல நீங்கள் அந்த ஜாதிக்கு சார்ந்த ஒருத்தர் நிறுத்தணும் அப்படின்னா நாம் தமிழர் கொண்டு போய் நிறுத்தும். இந்த கட்சிக்குள் நடக்கக்கூடிய அரசியல் பேரங்களுங்கிறது தமிழ் தேசியத்திற்கு ஒரு பெரிய ஒரு 21ஆம் நூற்றாண்டில் தமிழ் தேசியத்திற்கு இப்படி ஒரு இடர் நடந்திருக்கக்கூடாது. இன்றும் உண்மையான தமிழ் தேசியத்திற்கான ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் அது நாம் தமிழர் என்கின்ற இந்த வடிவத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்வி திரும்ப வர. ஸோ நீங்கள் இந்த புகைப்படங்கிற நான் ஒரு விஷயமாவே எடுக்கலை. ஏன்னா ஈழ விடுதலை போராட்டத்துக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்லைங்க. அவருக்கு எந்த தொடர்புமே கிடையாது. தலைவரை போய் அப்படியே பார்த்துருந்தாலும் ஒரு புகைப்படம் எடுத்திருக்கலாம், அவ்வளோதான். ஓகே. இப்போ நாங்கள் எல்லாம் போனோன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்வு குறித்து அவருடைய பழக்கம் எவ்வளவு எப்படியான இன்டர்வியூ நீங்கள கூட பார்த்துருப்பீங்களா? எப்படியான இன்டர்வியூ அவர் நான் நினைக்கல தன்னுடைய சொந்த உணர்வுகளை பற்றி எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்கு நான் கேட்ட நேரம் அவர் இயல்பாக பதில் சொல்லியிருந்தானா, நீங்கள் திரைப்படங்கள் பார்ப்பீர்களா அப்படின்னு நான் கேட்டேன். அது ஒரு மிக நீண்ட பாதிதான் போல. ஒரு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையினால நம்ம அதை முழுசும் போடலை. கட்டாயம் அது வெளியே வரும், இன்றைக்காவது ஒரு நாள் அது வெளியே முழுமையாக வரத்தானே செய்யும். ஒரு நான் கேட்டேன், திரைப்படங்கள் பார்ப்பீர்கள்? ஒரு எளிதான கேள்வின்னு வச்சுங்க. நல்லா பார்ப்பேன். நான் வரலாறு சார்ந்த போர் உத்திகள் சார்ந்த திரைப்படங்கள் தான் நான் பார்ப்பேன். தமிழ் படங்கள் பல படங்கள் பார்க்குற நிலைமை பார்க்கக்கூடியதாக இல்லை. ஆனால் நல்ல படங்கள்லாம் நான் கட்டாயம் பார்ப்பேன், விரும்பி பார்ப்பேன்னு சொன்னார். அந்த போர் சார்ந்த வரலாறு சார்ந்த ஆங்கில திரைப்படங்களை எங்களோட போராளிகளுக்கும் நாங்கள் தமிழ் இது பண்ணி சப்டைட்டில் போட்டு காட்டுவோம்.
பின்னா அப்படி இந்த இங்கிலீஷ் படங்களை போடக்க அந்த வெள்ளைக்கார பெட்டைகளுக்கு மட்டும் நாங்கள் கிராபிக்ஸ்ல கொஞ்சம் உடுப்பு போட்டு விடுவோம் அப்படின்னு அப்படியான ஒரு அந்த அளவுக்கு அவரோடு நெருங்கி பழகி ஒரு இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கலாம் என்று ஒரு உரிமையோடு இருந்த எங்களை போன்றவர்களுக்கு அல்லது தலைவரே எத்தனையோ விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு எல்லாம் வந்து பிறந்த நாளுக்கெல்லாம் அவர் நேரடியாக ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தொலைபேசியில். அரசியல் அனைத்துலக அரசியல் இதில் அவங்க இயக்கத்துக்காக நீங்கள் வேலை செய்ய முடியுமான்னு என்ன கேட்டிருக்காரு. அதுக்காக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் படிக்கிறீங்களான்னு உடன்ட்ட கேட்டிருக்காரு. என்னால் நேரடியாக சொல்ல முடிஞ்சது, நான் போராட்டத்தினுடைய ஆதரவாளனாகத்தான் இருக்க முடியுமே தவிர உங்கள் இயக்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இயக்கத்திற்குள் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு உறவில் இருந்து கொண்டு இப்படி வந்து ஒரு ரொம்ப கொச்சையாக அவரை ஆமக்கறி பூனைக்கறி இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நீச்சமாகவும் அருவறுப்பாகவும் இருக்குங்கிறதுனால உங்கள் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்கிறதே பிடிக்கல. காரணம், ஈழ விடுதலை போராட்டத்தோட அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரர் மாதிரி இங்கே ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. உளவுத்துறை அதுக்கு உதவியாக இருந்தது. உதவியான உளவுத்துறை தான் திட்டமிட்டது. தன்னெழுச்சி கொண்ட இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு ஆளுமை வேண்டும் என்பதற்காக அந்த நேரத்தில் அவர் வந்து நின்றார். ஆனால் அந்த சீமானை பார்க்கிறப்ப அது வந்து ஈழத்தமிழ் மக்கள்கிட்டருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு அவருக்கு வரல, போராளிகள் பக்கத்துலேருந்தும் ஒரு பெரிய எதிர்ப்பு வரல. உங்களை மாதிரியான ஆட்களுடைய போராளிகள் அமைதியாயிட்டாங்க. இன்னைக்கு உண்மையிலே பேசாமல் இருப்பது உண்மையான போராளிகள் தான். அவர்கள் பேச வேண்டிய காலத்தில் பேசியிருப்பார்கள் என்றால், பேசவே ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்க வேண்டிய காலத்தில் அமைதியாக. நான் எப்போதுமே முன்னுதாரணமாக சொல்வது ஜெர்மனியையும் ஜப்பானையும். இரண்டாம் உலகப் போரில் அழிந்த நாடுகள். அழிந்த அந்த நாடுகளை கட்டி எழுப்பியது வேறு யாரும் அல்ல, நாட்சிகள் தான் ஜெர்மனியை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள். ஆனால் அவங்க நாட்சிகள் என்று அடையாளப்படுத்தவில்லை. சாதாரண ஜெர்மானியர்களைப் போல தங்களை முன்னிறுத்தி கொண்டு அழிந்த தங்கள் தேசத்தை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். இன்று உலகத்தினுடைய 4வது பொருளாதாரமாக அந்த நாடு இருக்கிறது. ஜப்பானிலும் அப்படித்தான் நடந்தது. அமெரிக்கா உதவியாக இருந்தது, அழித்த அமெரிக்கா உதவியாக இருந்தது. அதே போல அழித்த அதே உலக சக்திகள் இவர்களுக்கும் உதவியாக இருந்திருக்கும். குறைந்தபட்சம் போருக்கு பிந்தைய மக்களின் வாழ்வை கட்டியெழுப்புகின்ற வேலையாவது போராளிகள் செய்திருக்க வேண்டும். அதை செய்யலை. அதுக்கான கட்டளை தலைமை ஒழுங்குகள் இருக்கல. இயக்கத்திற்கு உள்ளேயும் இலங்கை இந்திய உளவுத்துறைகள் கடுமையாக ஊடுருவி விட்டிருந்தனன்னு வச்சுங்களேன். ஸோ போராளிகள் அமைதியாக இருக்கிறார்கள். இந்திய மற்றும் இலங்கை உளவு அமைப்புகளால் கைக்கூலிகளாக பெறப்பட்டவர்கள் தான் இந்த சோசியல் மீடியாவில் இணைய வெளியில கதையாடிகளாக வந்தாங்க. இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, இயக்கத்தினுடைய நிதியையும் பொருளாதார உருப்படிகளையும் கட்டுப்படுத்தியவர்கள். அவங்க சுயநலமிக்கோட மாறுறாங்க. அவங்களுக்கு இந்த சீமான் மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. சீமான் அல்ல நெடுமாறன் ஐயா, மன்னிக்கணும் சொல்றதுக்காக, தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வந்து மீண்டும் போராட்டத்தை நடத்துவார் அப்படின்னு நீங்க ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பினீங்கன்னா, அது அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளுக்கு என்ன வசதினா, இயக்கத்தின் மீதான தடையை நீங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கலாம். 1, போராட்டத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்களை தொடர்ந்து நீங்கள் நசுக்கலாம். 2, 3, புதியதொரு தலைமையோ புதியதொரு முயற்சியோ வராதபடி தலைவர் வருவார், பார்த்துக்குவார். தலைவர் வருவார். 15 வருஷம் நீங்க சொல்லிட்டீங்க, தலைவர் வருவார், பார்த்துக்குவார். எங்க வந்து நிக்கிறோம்னு பாருங்க. இதை நான் 10 ஆண்டுகளுக்கு 10 இல்லை 14 ஆண்டுகளுக்கு முன்னேயே இல்லை. தலைவர் தன்னளவில் தன் குடும்பம் வரைக்கும் முழுமையாக தியாகம் செய்து தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு பெரிய கொடையை அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். இதற்கு மேலும் நீங்கள் தலைவரை பார்த்து கொண்டிருக்க கூடாது. அவர் விட்ட இடத்திலிருந்து நீங்களும் நாமும் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னபோது என்னை துரோகி அப்படின்னு சொன்னாங்க. 14 ஆண்டுக்கு முன்னாடி நான் சொன்னேன் வந்து. பட் யார் கேட்குறாங்க? இன்றைக்கும் அந்த அரசியல் முட்டாள்தனத்திலிருந்து ஒரு தொகுப்பு ஈழத்தமிழ் மக்கள் வெளியே வரவே இல்லை. எங்கே ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கை நன்றாக அவங்க வளர்ந்துருக்கிறது, சுகமாக வசதியாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சி, அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. பட் போராட்டம் எங்கே நிற்குது? ஒரு அரசியல் தீர்வு எங்கே நிற்குது? எங்கேயுமே முன்னால் போகலையே. இனிவரும் காலம், இந்த ஈழ அரசியலுடைய எதிர்காலம், நாம் தமிழர் எதை நோக்கி நகரும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் இங்கே வந்து தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு களம் இருக்குது. என்ன கேட்டால், ஒரு அரசியல் கட்சியாகவே அந்த தமிழ் தேசியம் போயிருக்கக்கூடாது. அது ஒரு அமைப்பு ரீதியாக எப்படி சமூக நீதி இயக்கம், பெரியார் இயக்கம் வளர்ந்ததோ அதே போல ஒரு 20 ஆண்டுகள் களப்பணி செய்து RSS போல 100 ஆண்டுகள் அவர்கள் உழைத்த பிறகுதானே
பிஜேபி என்கின்ற கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி உயர முடிந்தது இல்லையா? அது மாதிரி அவங்க களத்தில் நின்று தமிழ் தேசிய பணிகள் நிறைய பண்பாட்டு களத்தில், வேறு பல்வேறு அறிவு களத்தில் இப்படி நிறைய வேலை செய்திருக்கணும். இன்றைக்கும் அப்படி ஒரு இயக்கத்திற்கான தேவை இருக்கிறது. அதை யாராவது செய்ய முன்வர வேண்டும். அப்படி ஒரு முயற்சியை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நான் நினைக்கின்றேன். அங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையற்ற ஒரு நிலை தான். அப்போ என்னுடைய ஒரு கருத்து என்னவாக இருக்கும் என்றால், மீண்டும் நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள். அங்கு இருக்கக்கூடியவர்களோ புலம்பெயர்ந்திருக்கிறவர்களோ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை பாராளுமன்றத்தை ஒரு நாளும் தமிழ் அரசியல் கைப்பற்றப் போவது இல்லை. இலங்கையில் தமிழர்கள் ஆட்சி அமைக்கப் போவது இல்லை. எப்படி முடியும்? முடியாது. இன்னொரு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தமிழர்களால் உருவாக்க முடியும் என்றால் இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. உலகச் சூழலும் அதுக்கு ஏற்றபடி இல்லை. புவிசார் அரசியலும் அதற்கு ஏற்றபடி இல்லை. தமிழர்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தலைமை வருவதாக தெரியவில்லை. எனவே என்னை கேட்டால், உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, இருக்கிற அரசோடு நீங்கள் என்கேஜ் பண்ணுங்க. உங்களினுடைய நிலைப்பாடுகளை விட்டு கொடுக்காமல் உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு என்கேஜ் பண்ணுங்க. கல்வியில கவனம் செலுத்துங்க. பொருளாதார மீட்சியிலும் எழுச்சியிலும் கவனம் செலுத்துங்க. மொழி, கலை, பண்பாடு, மீட்சி மற்றும் எழுச்சியில் அந்த மூணுல நீங்க கவனம் படுத்தீங்கனாலே 10-20 வருஷம் அதில் தொடர்ந்து வேலை செய்தீங்கன்னா வளமான ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த தலைமுறை தமிழ் தேசியத்தை புதிய வடிவங்களில் அதை எடுத்து செல்லும். நீங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்தீர்கள் என்றால், பாலிடிக்ஸுங்கிறது ஒரு கற்பாறை போன்றது அல்ல, அது ஒரு ஆற்றொழுக்கு போன்றது. அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் நம்ம தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு களத்தை இழந்தோம், போரை இழக்கலை. அந்த வார் வில் கண்டினியூ இன் அதர் வேஸ். ஆயுதம் தாங்காமல் அமைதி வழியில், அறவழியில் நெல்சன் மண்டேலா அவர்களைப் போல, ஜனானா குஸ்மாவோ அவர்களைப் போல, அல்லது இந்தியாவில் மகாத்மா காந்தி அவர்கள் செய்ததைப் போல அந்த போராட்டம் வேறு வடிவங்களில் தொடரும். ஆனால் கள யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் இன்று இந்த 3 விஷயங்கள், கல்வியில் பெரிய எழுச்சி, பொருளாதாரத்தில் பெரிய முயற்சி, கலை, பண்பாட்டு, மொழி, இவற்றில் திட்டமிட்ட முன்னெடுப்புகள், இவற்றை செய்வதுதான் அறிவுபூர்வமானது என்பது என்னுடைய எளிமையான தாழ்மையான எண்ணம்.